ஒரு செட்டில் வந்து ஒரு ஷாட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி பண்ணணும். அது ஒரு காலியான இடமா இருக்கும். இந்த காலியான இடத்த மாற்றணும். அது ஒரு ஹாலாக மாற்றணும். அது ஒரு பெரிய செட்டிநாடு வீடாக மாற்றணும். அது வந்து ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் சீன்னா பெட்ரூமாக மாற்றணும். இல்லை அது டெத் சீன்னா டெத் சீனுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வைக்கணும். இல்லை ஃபைட்டுக்கு வைக்கணும் சார்னா அங்கே எல்லாம் அடிக்க வைக்கணும். சார் இது வந்து வில்லன் இருக்கிற வீடு சார், ஒரு மாதிரி கள்ளக்கடத்தலாம் பண்ணுற வீடுனா அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இது எவ்வளோ டஃப்னு தெரியுமா? அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ ஒரு ஆர்ட் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு இது மனசில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி மீம்ஸ் போடுறவங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு. உண்மையிலேயே நமது மீம்ஸ் போட்டவங்க மத்தியிலேருந்து நான் அந்த ஆர்ட் டைரக்டருக்கு சாரி சார், அந்த மாதிரி பசங்களாம் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா எல்லாருமே இந்த யூடியூப்பில் இருக்க நம்ம பசங்க தான் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பகிரங்கமாக தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி கேட்கக்கூடாது. கேட்கலாம் சார், எதுக்கு சார் இந்த சேர்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் என்ன காயலாங்கலாம் எடுத்தேன்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்கக்கூடாது, அது தப்பு. அவெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சில ப்ராப்பர்ட்டிஸை உருவாக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உருவாக்குறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது.